கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. அநேக உபத்திரவங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக நாம் கடந்து போக வேண்டும். உலகத்துக்குரிய காரியங்களை தேடும்போது, தீமையான காரியங்களை தேடும்போது அநேக நேரங்களிலே உபத்திரவம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது அநேக நேரங்களிலே உபத்திரவங்கள் வரலாம். கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவங்கள் வரலாம். ஆனாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாறுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக உபத்திரவங்கள் வரும். பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. உபத்திரவத்திலே பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த பிரச்சனையை நீக்கி அதிலிருந்து விடுதலை ஆக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தை ஜெயித்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இந்த உலகத்துக்குரிய உலக காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உலகத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல, நம் ஆவிக்குரிய ஜனங்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம் உலகத்தார் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குரிய காரியங்களை நேசிக்காமல் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்துக்கு போகிற வழி உபத்திரவங்கள், அநேக உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்படிதான் நான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அநேக உபத்திரவங்களின் வழியாய் செல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் உபத்திரவத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை விடுதலையாக்குவார், நமக்கு பலன் கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று. பிரியமானவர்களே, உபத்திரவத்திலே நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். யோபுவின் வாழ்க்கையிலே எவ்வளவோ உபத்திரவங்கள் வந்தது, ஆனாலும் அவர் கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்திலே குறையவே இல்லை. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட நடந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள், பாடுகள், சோதனைகள் வரும்போது நமக்குள்ளே அவிசுவாசம் வந்துவிடக்கூடாது. நாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை யாராவது உபத்திரவப்படுத்தினால், உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு கர்த்தர் உபத்திரவத்தை கொடுப்பார். உபத்திரவப்படுகிற நமக்கோ அவர் இளைப்பாறுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் பாடுகளை அனுபவிக்கலாம், உபத்திரத்தின் வழியாய் கடந்து செல்லலாம். நமக்கு அவர் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். நமக்கு பிரதிபலன் கொடுக்கிற தேவன் அவருடைய நீதியாய் இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், பாடுகள், உபத்திரவங்களின் வழியாய் கடந்து செல்கிறேன் என்று. உங்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை பிரதிபலனாக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே அநேக பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். அவர் மாத்திரமே உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு சமாதானம் இல்லை. இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே நிரந்தர சமாதானம்.
ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாக கொஞ்ச காலங்கள் கொஞ்ச நாட்கள் சமாதானம் இருக்கிறது போன்று இருக்கலாம். ஆனாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிற சமாதானம் மாத்திரமே நிரந்தரமானது, அது அழியாதது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர். சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறி போய்விடும். உபத்திரவங்கள் நிரந்தரமானதல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். உபத்திரவங்கள் பாடுகள் சோதனைகள் எல்லாம் நீங்கி போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்திலே பொறுமையோடு காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லாம் வேலைகளையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த சத்துருவின் கிரியைகளோ தீமைகளை எங்களை தொடாதபடிக்கு வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.